ஆ ஓகே. உங்க காலையில இருந்து எப்படி என்ன வேலை எல்லாம் இருக்கும் ராத்திரி தாக்கு? ம் காலையிலே செஞ்சிடுவோம். ம் செஞ்சுட்டு மத்தியானம் 9 மணி 9:30 இங்க வேலைக்கு வந்துடுவோம். வந்தோம்னா பெயிண்டிங் வேலை செய்வோம். மோஸ்ட்லி ம் ஃபினிஷிங் பெயிண்டிங் மட்டும்தான் செய்வோம். இங்க வந்துதான் இந்த எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ற. வந்துடும். ஓகே. இப்போ நீங்க இந்த உட்கார்ந்து வேலை எல்லாம் பண்றீங்க, அது வலிக்குமா? உடம்பெல்லாம் வலிக்குமா? இருக்குதான் டயர்னஸ் இருக்குதான். எந்த ஜாபுக்கு போனாலும் டயர்னஸ் இருக்குதான் செய்யும். சோ இந்த ஃபுல் வேலையில என்ன பண்ண பிடிக்கும்? எனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்குமா ஸ்பெசிஃபிக்கா, இல்லைன்னா வேற எதுனா? இல்ல நிறைய பெயிண்டிங் தான் பிடிக்குமா? கலர் கலர். Okay, so I'm not done with every question here. Okay, thank you. Yeah, thank you so much. Thank you, Akka. Thank you so much. Not the first time using a mic. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் கொஞ்சம் இது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இந்த பொம்மை எப்படி பண்றீங்க, எப்படி முடிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லலாமா? இன்னும் கிட்ட எடுத்து வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃபர்ஸ்ட் மோல்டிங் இது போல அச்சு வச்சிருக்கோம். நாங்கள் அந்த அச்சுல அழுத்தி எடுத்துருவோம். எடுத்து ஒரு வாரம் பக்கம் காய வைக்கிறோம். காஞ்சாதான் அதுக்கப்புறம் சூளை போடுவோம். விறகு மட்டை எல்லாம் போட்டு சூளை போட்டு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா எடுத்து பெயிண்ட் பண்ணணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுவோம். அந்த ஃபினிஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலரிங் பண்ணுவோம். சரி, எல்லாம் இது காயதுக்கு எல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் குத்து மதிப்பா? 2 months. ஓ சரி. அப்போ நவராத்திரினால நீங்க முன்னாடியே தொடங்கிடுவீங்க. ஓ தொடக்கத்திலே. ஓகே. பெயிண்ட் எல்லாம் நீங்க எங்கிருந்து வாங்குறீங்க? பைசா அவ்வளோ ஜாஸ்தியா இல்ல? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே எல்லாமே நார்மலா இருந்துச்சு. நான் எங்களுக்கு எந்த இதுல நாங்க யூஸ் பண்ற பெயிண்டிங் நார்மலா கம்மியா இருந்துச்சுன்னா செட் ரேட் கம்மியா இருக்கும். இப்ப பெயிண்டிங் ரேட் அதிகமாகும் போது செட் ரேட் அதிகமாகும். நிறைய வித்தியாசம் கலர் வேற எல்லாம் ஒவ்வொரு பெயிண்டிங் ஒவ்வொரு ரேட் வரும். ஓ பெயிண்டிங் அதுக்கு டிஃபரெண்ட் ரேட்ஸ். அந்த ரேட் மாறும். பிளாக் ஒரு ரேட் வரும், ஒயிட் ஒரு ரேட் வரும், ரெட் ஒரு ரேட் வரும். எல்லாமே ஒரு ரேட் ஒரே ரேட் வராது. ஒன்று 360 வரும், ஒன்று 380 வரும், ஒன்று 400 வரும், நார்மலா 300லயும் இருக்கும். எந்த கலர் இன்னும் விலை அதிகமா இருக்கும்? யூசுவலா பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நம்ம ரேட் ஜாஸ்தியா தான் வரும். பிராண்டட் இல்லாம கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா போட்டோம்னா ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஆமா, பெயிண்டிங் வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, பீஸ் பார்க்கறதுக்கும் டல்லா இருக்கும். இப்போ இதுல நம்மளுக்கு கொழுகு தான் யூஸ் பண்றோம். அவங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் அவங்க டல்லா இருந்தா அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ஆமா, அதனால நம்ம அது போல பண்ணா சரியா பண்ணதுக்கு. இந்த கோல்டு கலர்லாம் அது வேற ரேட்ல. அது குத்து மதிப்பா எவ்வளவு இருக்கும்? அது ரேட் எனக்கு தெரியல. ஓகே. அது கோல்டுனா கோல்டு மட்டும் இல்ல, அது கூட வார்னிஷ் வாங்கணும். நாமளே எடுத்து பெயிண்ட் பண்ண முடியாது. வார்னிஷ் தனியா இருக்கு, அது தனியா வாங்கணும். அதுக்கப்புறம் தான் கோல்டு வாங்கணும். மிக்சிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோல்டு பண்ணணும். சரி. கோல்டு நார்மலா பெயிண்ட் கிடையாது.
எம் ஆ தேங்க்யூ.